ஸோ யாருக்கு பல்லு கட்டணும்? பல்லு இல்லாதவங்களுக்கு, பல்லு எடுத்தவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ஏஜ் ஆர் ஓல்டர் ஏஜ் வருது. மேல் பல்லும் கீழ் பல்லும் கான்டாக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆவரேஜ் டைம்னு இருக்கு. ஸோ அது வரைக்கும் தான் பல்லும் கான்டாக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசும்போது சம்டைம்ஸ் கான்டாக்ட் ஆகும், சாப்பிடும்போதும் கடவா பற்கள் தான் கான்டாக்ட்ல இருக்கும், மற்றபடி அது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். ஆனால் சூயிங் கேம் சாப்பிடும்போது we are overdoing the functional of teeth. பக்கத்தில் இருக்கிற நல்லா இருக்கிற பல்ல கிரைண்ட் பண்ணிட்டு கேப் போடுவோம், அதுல சப்போர்ட்ல இந்த இல்லாத பல்ல வரும். ஒன்றுத்துக்காக தேவையில்லாம நல்லா இருக்கிற ரெண்டு பல்ல கிரைண்ட் பண்ணி டேமேஜ் பண்ணி கேப்பை மாட்டுறதுக்கு இம்ப்ளான்ட் இஸ் அ குட் ஆப்ஷன். Implants last forever without any maintenance. Anything needs a maintenance. நம்ம நேச்சுரல் பல்லே மெயின்டைன் பண்ணி ஆகணும், நேச்சுரல் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ யூ நீட் டு க்ளீன் இட் ப்ராப்பர்லி. வேரியஸ் ரீசன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க, இல்லை லேட் நைட் டின்னர்னு சொல்லுவாங்க, பார்ட்டி கோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுவோம், அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்டேக் ஆஃப் காஃபி. இதெல்லாம் கெடுதலும் தெரிஞ்சும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே we can have a healthy smile and healthy life. இந்த ஜெனரேஷன்ல இன்னைக்கு நிறைய ஆர்த்தோடான்டிக் ஆர் ப்ராஸ்டோடான்டிக் எந்த கேசஸ் அதிகமா இருக்கு சார்? ஆர்த்தோடான்டிக் வரும்போது பல் சீரமைப்புன்னு சொல்லுவோம். பல் சீரமைப்பு யாருக்கு தேவைப்படும்? சின்ன பசங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு, சில டைம் அடல்ட்ஸுக்கும், ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு. அவங்க சின்ன வயசுல இருந்தே பல்லு கேப் இருந்திருக்கலாம், இல்லை க்ரௌடிங் சொல்லுவோம், பல்லு இடுக்கு அதிகமாக இருக்கலாம், பல்லு கோணமானாலேயே க்ரௌடிங்னு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் சில பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே தன்னோட பசங்களுக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. ஸோ டீனேஜர்ஸ், யங்கர் ஜென்ரேஷன் வில் கோ ஃபார் ஆர்த்தோடான்டிக் கரெக்ஷன். ப்ராஸ்டோடான்டிஸ்ட்னா பல்லு கட்டுறது. ஸோ யாருக்கு பல்லு கட்டணும்? பல்லு இல்லாதவங்களுக்கு, பல்லு எடுத்தவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ஏஜ் ஆர் ஓல்டர் ஏஜ் வருவாங்க. சில பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சொத்தை ரொம்ப மோசமாக இருந்தோ இல்லை ஆக்சிடென்டால பல்லு இல்லாதவங்களும் ப்ராஸ்டோடான்டிஸ்ட்க்கு தேவைப்படும். ஸோ ப்ராஸ்டோங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டியை ரெஸ்டோர் பண்றது, வேற ஆர்த்தோங்கிறது மேஜர் இஸ் எஸ்தெட்டிக், கொஞ்சம் ஃபங்க்ஷனலாகவும் ஆகும். ஸோ நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் அதிகமாக குறைஞ்சதுனால இப்போ இந்த விஸ்டம் டீத்துக்கு வேல்யூ இல்லாதனால ஜா லைன் அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ இன்கேஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் அதிகரிக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கர் ஃபுட் எல்லாம் கொடுக்குறோம், சூ பண்ணுற மாதிரி ஃபுட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஜா லைன் பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்குமா? திருப்பியும் நம்ம பின்னாடி போக முடியாது, இதுக்கு மேலே மோசமாக இல்லாமல் நம்ம தடுக்கலாமே தவிர. அண்ட் நிறைய நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு மெல்ற சாப்பாடை கொடுத்து பழக்குங்க. ஒரு ஸ்நாக்காக இருந்தால் அவங்க கேரட்டை கொடுங்க. Rather giving a biscuit or chips or any kind of junk food, give them a carrot. Healthy and மென்னு தான் முழுங்குவாங்க. அந்த கேரட்டை மெல்லும் போது அவங்களுக்கு இட்ஸ் a good exercise for their muscles also. So muscles டெவலப் ஆக jaw size shrink ஆகாம அப்படியே மெயின்டைன் ஆகும். So dual benefit, a good healthy snacks and a good exercise for the oral cavity also. So when you are talking about chewing, இந்த சூயிங் அப்படின்னு சொன்னா எனக்கு சூயிங் கம் தான் ஞாபகம் வருது. வாட் இஃப் அ பர்சன் இஸ் கண்டினியூஸா சூயிங் கம் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட ஜா லைன் எந்த அளவுக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும் சார்? நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பல்லும் அதாவது மேல் பல்லும் கீழ் பல்லும் கான்டாக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆவரேஜ் டைம்னு இருக்கு. ஸோ அது வரைக்கும் தான் பல்லும் கான்டாக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசும்போது சம்டைம்ஸ் கான்டாக்ட் ஆகும், சாப்பிடும்போதும் கடவா பற்கள் தான் கான்டாக்ட்ல இருக்கும், மற்றபடி அது ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். ஆனால் சூயிங் கேம் சாப்பிடும்போது we are overdoing the functional of teeth. So every time chewing gum மெல்லும்போது மேல் பல்லும் கீழ் பல்லும் கான்டாக்ட் வந்துட்டே தான் இருக்கும். So we are overburning the teeth. ரொம்ப தேவையில்லாம அதிகமாக கடிக்கும் போது பல்லு கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானத்துக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துடும். அண்ட் எவ்ரி டைம் பண்ணிட்டே இருக்கும் போது ஜா மசில்ஸும் ஓவர்லோட் ஆகுது. ஸோ பேசுறோம், திருப்பியும் சாப்பிட்றோம், அதையும் தாண்டி சூ பண்ணிட்டே இருக்கும் போது there are lot of muscles around oral structures. ஸோ வாயை திறக்கிறதுக்கு, மூட்டத்துக்கு, கடிக்கிறதுக்கு நிறைய மசில்ஸ் இருக்கு. அதை ஓவர் டூ பண்ண அதுலயும் ஸ்ட்ரெயின் ஆகும். தென் comes the temporomandibular joint disorders, facial pain சொல்லுவோம், மைக்ரேன் சொல்லுவோம். ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ தேவையான அளவு யூஸ் பண்ணா போதும். ஓகே, ஸோ இந்த சூயிங்லேயே இத்தனை வகைகள் இருக்கு. யூ ஆர் இம்ப்ளான்டாலஜிஸ்ட். ஸோ இந்த இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அண்ட் இது யாருக்கு தேவை சார்? ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பல்ல எடுத்துடுறாங்க. ஸோ பல்லு எடுத்தா என்ன ஆகும்? அந்த பல்லுக்கு உண்டான ஃபங்க்ஷன் அங்க கம்மியாகுது. என்ன ஃபங்க்ஷன்? சாப்பிட்றது. ஏதோ ஒரு சாப்பாடை மென்னு முழுங்கணும்னா மேல் பல்லும் கீழ் பல்லும் தேவை. ஸோ அந்த பேர் பல்லு மேல் பல்லும் கீழ் பல்லும் தேயும் போது தான் சாப்பாடு மசியும்.
ஸோ அந்த பல்லை எடுத்துட்டாங்கன்னா அங்கே மாஸ்டிகேஷன் சூவிங்னு சொல்லுவோம். ஸோ சூவிங் எபிலிட்டி கம்மியாகுது. ஸோ அந்த பல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு எடுத்துட்டோம், தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து கழட்டி மாற்ற பல் செட் கொடுப்போம். அந்த கழட்டி மாற்ற பல் செட்டு ஒரு 20 to 30% தான் அவரோட ஃபங்க்ஷனலாக பண்ணோம்னா, சாப்பிடும்போது அது கொடுக்குற அழுத்தம் இல்லை அதுக்கு உள்ள சாப்பாடு போய் மாட்டோம். ஸோ எவ்ரி ஒன் நீட்ஸ் அ நேச்சுரல் வே ஆஃப் ரெஸ்டரேஷன். ஸோ நேச்சுரல் வே ஆஃப் ரெஸ்டரேஷன் அப்படின்னா ஃபிக்ஸட் ப்ராசஸஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட்னா கலட்ட முடியாம நேச்சுரலான பல்லு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. ஸோ ஒரு பல்லுக்கு வேர் இருக்கும், அந்த வேறு எலும்புக்குள்ள இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த வேரோட பல்ல புடுங்கும் போது we have to replace that teeth. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் வேரை தான் நம்ம இம்ப்ளான்ட்னு சொல்றோம். ஸோ சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரூன்னு வச்சுக்கோங்களேன். எலும்புக்குள்ள ஒரு ஸ்க்ரூவை பதிச்சுட்டு அந்த ஸ்க்ரூ பல்லோட வேரா ஆக்ட் பண்ணும். அதை பதிச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கிற பல்ல கொடுக்கும்போது that becomes the implant processes. ஸோ இப்போ இந்த இம்ப்ளான்ஸ் ரிலேட்டடாக சில மித் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இஸ் இட் ரியலி மித் ஆர் இது வந்து ஃபேக்டாக? இம்ப்ளான்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் ஓல்ட் பீப்புள். மெஜாரிட்டி ஓல்ட் பீப்புள். ஆனால் யார் யாருக்கெல்லாம் பல்லு இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ளான்ட் பொறுத்து ஆகணும். ஸோ மெஜாரிட்டி யாருக்கு பல்லு போனவங்க பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு ஏதோ காரணத்துக்காக பல்லு போயிடும், அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு இம்ப்ளான்ட் இஸ் a குட் ஆப்ஷன். சில பேருக்கு ஆக்சிடென்டால பல்லு போகலாம், கேன்சர் வந்து பல்லு எடுத்திருப்பாங்க, வேற ஏதாவது காரணத்துக்காக பல்லு எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இம்ப்ளான்ட் இஸ். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஏஜ், இட்ஸ் அபவுட் யாருக்கெல்லாம் பல்லு இல்லையோ we need to restore their function. அப்போ இம்ப்ளான்ட் இஸ் a good option. Implants are painful and require major surgery. Not at all. Painfulனு சொல்லும்போது நம்ம எப்படி பல்லு எடுக்கிறோம்? ஒரு மருத்துவ இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடம் மருத்துவதுக்கு அப்புறம் தான் பல்லு எடுக்க போறோம். ஸோ இம்ப்ளான்ட் பொறுத்தவரை இட்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ். மருத்து போற இன்ஜெக்ஷன் போட போறோம், அந்த இடம் மறுக்க போகுது, நம்ம பல்ல பதிக்க போறோம். ஸோ எப்படி பல்லு எடுக்கிறோமோ அதே தான் திருப்பி வைக்க போறோம். ஸோ இட்ஸ் நாட் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ் அண்ட் மேஜர் சர்ஜரிலாம் தேவையே இல்லை. நான் சொன்ன மாதிரி பல்லு எடுக்கிறது எப்படியோ பல்லு வைக்கிறதும் அதே மாதிரி தான். Implants look fake and don't feel natural. It is a natural option. நம்ம கழட்டி மாற்ற பல் செட்டு தான் பிளாஸ்டிக்ல வரும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பிரிட்ஜ்னு சொல்லுவோம். பிரிட்ஜ் அப்படின்னா கிரவுன் அண்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு பல்லு இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நல்லா இருக்கிற பல்ல கிரைண்ட் பண்ணிட்டு கேப் போடுவோம், அதுல சப்போர்ட்ல இந்த இல்லாத பல்ல வரும். ஸோ ஒன்னுத்துக்காக தேவையில்லாம நல்லா இருக்கிற 2 பல்ல கிரைண்ட் பண்ணி டேமேஜ் பண்ணி கேப்பை மாட்டுறதுக்கு இம்ப்ளான்ட் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் இம்ப்ளான்ட் நேரடியா போன்குள்ள பதிக்கிறதால யூ வில் கெட் அ நேச்சுரல் ஃபீல். ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் ஆர் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளால இம்ப்ளான்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா பொறுத்தலாம். டயபெட்டிக் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து பல்லு ஏதோ ஒரு காரணத்துக்காக கம் இஷ்யூ வந்து பல்ல எடுத்திருப்போம். டயபெட்டிக்னு சொல்றது வந்து நம்ம 2 கேட்டகரியா பிரிச்சுக்கணும். கண்ட்ரோல் டயபெட்டிக், அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் ப்ராப்பர் மெடிகேஷன், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அவங்க டயபெட்டிக் லெவலை கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா they are a good candidate for an implant restoration. Uncontrolled diabetic na yes we need to change the lifestyle, get into the controlled sugar level, adukapram porthikalam. So it is about motivating the patient. Implants last forever without any maintenance. Anything needs a maintenance. So ma natural palle maintain panni aganum, natural skin na maintain panni aganum. So you need to clean it properly. So that applies to any kind of restoration. நீங்க நார்மல் ஃபில்லிங் பண்றீங்க, இல்ல ஒரு பல் செட்டு போட்டிருக்கீங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி கிரவுன் அண்ட் பிரிட்ஜ், இல்ல இம்ப்ளான்ட், anything needs a maintenance and periodic checkup. ஸோ இப்போ இந்த இம்ப்ளான்ஸ் ரிலேட்டடா சில டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ஸோட நேம்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன அண்ட் இது யாருக்கு தேவை அப்படின்ற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோஸ்டியல் இம்ப்ளான்ஸ். எண்டோஸ்டியல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னா எண்டோ ஆஸ்டியல் அப்படின்னா எண்டோனா உள்ள, ஆஸ்டியம்னா போன். ஸோ போனுக்குள்ள பதிக்கிற இம்ப்ளான்ட் தான் நம்ம வந்து எண்டோஸ்டியல் இல்ல எண்டோசியஸ் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜைகோமா இம்ப்ளான்ஸ். ஜைகோமா இம்ப்ளான்ட்ங்கிறது ஜைகோமா போன்ல பதிக்கிற இம்ப்ளான்ட். ஜைகோமாங்கிறது நம்ம ஃபேஸ்ல இங்க ப்ராமினென்ட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த போன் தான் ஜைகோமா போன். சில பேருக்கு வந்து மேல் தாடையில எலும்பு டோட்டலா கரைஞ்சு இம்ப்ளான்ட்டே பொருத்த முடியாத கண்டிஷன்ல இருப்பாங்க. பட் தே ரெக்வயர் but they need only a fixed option போது we'll take support from this bone. அதுதான் zygomatic implant. மினி இம்ப்ளான்ட்ஸ். ரெகுலர் இம்ப்ளான்ட் எல்லாம் வந்து ஒரு 10 mm to 12 mm அப்படி இருக்கும். ஸோ போன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம ரெகுலர் இம்ப்ளான்ட் பொறுத்தலாம். பட் போன் கம்மியா இருக்கு, அந்த இடத்துல வந்து லிமிட்டட் ஸ்ட்ரக்சர் தான் போன் இருக்குங்கும் போது we'll go for a mini implant. Mini implant comes in a size of 3 to 6 mm கூட இருக்கு. ஸோ மினி இம்ப்ளான்ட்ங்கும் போது ஹைட் கம்மியா இருக்கும், பட் டயாமீட்டர் பெருசா இருக்கும். To involve more bone, we have a wider diameter. All on 4, all on 6 implants. வயசானவங்களுக்கு டோட்டலா பல்லே இல்லை, அவங்களுக்கு நான் சொன்ன அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பொறுத்ததுக்காக அவங்க கேட்கும்போது அவங்க கேட்குற முதல் கேள்வி ஒரு பல்லுக்கும் ஒரு இம்ப்ளான்ட் பொறுத்துவீங்களான்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 28 பல்லு நம்ம பதிக்கணும்னா
28 பல்லு நம்ம கட்டணும்னா 28 இம்ப்ளான்ட் பொறுத்தணும்னு அவசியமே இல்லை. 4 இம்ப்ளான்ட்ல மொத்த பல்லையும் நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியும். அதோட கான்செப்ட் தான் ஆல் ஆன் 4 அண்ட் ஆல் ஆன் 6ன்னு இருக்கு. ஸோ 4 இம்ப்ளான்ட்ல அப்பர்ல 4 இம்ப்ளான்ட், லோவர்ல 4 இம்ப்ளான்ட் போட்டுட்டு ஃபுல் பல்லையும் நம்ம ரெஸ்டோர் பண்ணணும். இமிடியேட் லோடிங் அப்படிங்கிறது இம்ப்ளான்ட்டை நார்மலாக வந்து போனில் பொறுத்துட்டு யூஸ்வலி வில் வெயிட் ஃபார் 3 to 4 months பிஃபோர் வி கிவ் அ crown. ஏன் அப்படின்னா இம்ப்ளான்ட்டை போனில் பதிச்சதுக்கு அப்புறம் வி நீட் டு கிவ் சம் டைம் ஃபார் த போன் டு ஃபார்ம் சரௌண்டிங் த இம்ப்ளான்ட். ஸோ அந்த 3 மாதம் வெயிட்டிங் டைம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து டென்ச்சர் கொடுப்போம். பட் சில கண்டிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன் நல்லா இருக்குது, நல்ல டென்சிட்டி இருக்குது, நம்ம பொருத்தும் போதே தெரிஞ்சிடும் இந்த போன் வந்து ஃபர்மாக இருக்குது, அந்த ஆங்கரேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கரேஜ் நல்லா இருக்கும்போது வி கேன் இமீடியட்லி கிவ் அ டென்ச்சர். டெம்பரரியாகவும் கொடுக்கலாம், சில டைம் பெர்மனண்டாகவே கொடுத்துருவோம். அதுதான் இமிடியேட் லோடிங் நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் டில்டட் இம்ப்ளான்ட்ஸ். டில்டட் இம்ப்ளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து போன் ஹைட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல் ஆன் 4 கான்செப்ட். ஆல் ஆன் 4 கான்செப்ட்லேயே 4 இம்ப்ளான்ட்ல 2 இம்ப்ளான்ட் நேராக பொருத்துவோம், மற்ற 2 இம்ப்ளான்ட் கிராஸாக பொருத்தும். ஏன் நம்ம கிராஸாக பொருத்துறோம்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும் பட்சத்திலோ இல்லை வேற ஏதாவது கண்டிஷனால நம்ம டில்ட்டாக போடும்போது tilted implant covers more surface area of the bone. So more surface area of the bone, more anchorage we will get. So அதனால தான் வந்து tilted implant option போகும். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வந்து நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். எனக்கு பர்சனலா உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, so as a dentist what would you secretly wish that people already know? இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணா இவ்வளோ பிரச்சனைகள் வராது அப்படின்ற நினைக்கிற மாதிரி சில ஃபியூ டிப்ஸ் ஒரு ஹேபிட்ஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹெல்த்தி ஹேபிட்ஸ். எல்லாருக்கும் ஹெல்த்தியா சாப்பிடணும், ப்ராப்பரா பிரஷ் பண்ணணும், தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் பீப்புள் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க, இல்ல லேட் நைட் டின்னர்னு சொல்லுவாங்க, பார்ட்டி கோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க சொல்லுவோம், அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்டேக் ஆஃப் காஃபி, இதெல்லாம் கெடுதலும் தெரிஞ்சும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே we can have a healthy smile and healthy life. So thank you so much sir. இவ்வளோ டைம் எடுத்து நான் கேட்ட எல்லா क्वेश्चनக்கும் பதில் சொன்னதுக்கு thank you so much. ரொம்ப தேங்க்ஸ்.